அனைவருக்கும் வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும். ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை ஆனாலே நம்மளை யோகாம்பாள் மாமி ஒவ்வொரு கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நகர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க அழகா முருகன் சன்னிதானத்துக்கு முன்னாடி அம்மா நம்மளை நிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு என்னெல்லாம் கதை சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? இருக்கேன்டா. ஆமா, இன்னைக்கு வந்து இந்த எம்ஜிஆர் நகர்ல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஸோ முருகன்னாலே அழகு, நம்ம கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு முருகன் பத்தி என்ன கதை சொல்ல போறீங்கம்மா? இந்த கோவிலே வந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படின்னு சொல்றா. ஸோ திருச்செந்தூர்ல எப்படி முருகன் இருக்காரோ அதே மாதிரி இங்கேயும் நின்று இருக்கார். ஸோ ரொம்ப அழகா இருக்கார் பார்க்கறதுக்கு. திருச்செந்தூர் வந்து அதாவது நம்ம முன்னாடியே நான் இதை பற்றின இது உங்களுக்கு சொல்லிட்டேன். முருகன் வந்து 2வது அவதாரம், சரத்குமாரராக இருந்து அவர் 2வது அவதாரமாக முருகனாக இது பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் நம்ம சொல்லிடலாம். அதுதான் ரொம்ப இது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அப்படிங்கிற அந்த அதாவது அறுபடை வீட்டில் அதுதான் 2வது ஸ்தலமாக இருந்துருக்கு. ஸோ அது ரொம்ப விசேஷமான ஒரு இது. முருகன் அவதரித்ததே அசுரர்களை அழிக்கிறதுக்கு தான். அந்த அவதார இது வந்து அந்த ஸ்தலத்தில் கரெக்டாக முடிஞ்சுது அப்படிங்கிறதுனால அந்த ஸ்தலம்க்கு அது ஒரு பெரிய பெருமையே உண்டு. இதை தவிர வந்து அங்கே நீங்கள் பிரசாதம் வந்து விபூதி பிரசாதம் வந்து பன்னீர் இலையில வச்சு கொடுப்பா. அதுதான் ரொம்ப விசேஷம். நார்மலாக நீங்கள் விபூதி வாங்கிக்கிறத விட திருச்செந்தூரில் அந்த பன்னீர் இலையில கொடுக்குற விபூதி ரொம்ப விசேஷம். அந்த பன்னீர் இலையில என்ன விசேஷம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கத்தில் 6 கோடு இருக்கும். ஸோ அந்த இலை எடுத்தேன்னா 12 கோடு இருக்கும். எப்படி அவருக்கு 12 கைகள் உண்டோ அது மாதிரி 12 கைகளால் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி அந்த விபூதி கொடுக்குற மாதிரி ஒரு விசேஷமான இது. ஸோ அந்த பன்னீர் இலை விபூதி வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி திருச்செந்தூர் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா அவர் வந்து சிகப்பாக இருப்பாராம். அதனால அந்த ஊருக்கு வந்து திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லி பேர். அதே மாதிரி அங்கே வந்துட்டு ஆதிசங்கரர் வந்து சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் முருகன் பேரில் தான் அவர் எழுதியிருக்கார். அவர் அங்கே ஒரு போயிருந்து சுவாமியை தரிசனம் பண்ண போயிருக்கிறது ரொம்ப வயிற்று வலியால் அவர் கஷ்டப்பட்ட போது இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை வந்து அங்கே அவர் எழுதினதுக்கு அப்புறமா அதை சுவாமி மேலே அதை பற்றி பாடினதுக்கப்புறமா அவருக்கு அந்த வயிற்று வலி தீர்ந்ததாக எல்லாரும் சொல்லுவாள். ஸோ எல்லா விதமான நோய்களும் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை படிக்கிறதுனால தீரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டான ஒரு இது. அதே மாதிரி அந்த கோவிலில் வந்துட்டு முதல் இது வந்து காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய வீரபாகுக்கு தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் மூலவருக்கே அங்கே பூஜை நடக்கும். ஸோ வீரபாகுக்கு தான் முதல்ல இது பண்ணுவான். அதுக்கப்புறம் இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கலாம், நாழிக்கிணறு பற்றி. 24 அடியில் அது இந்த நாழிக்கிணறு இருக்குது. அந்த நாழிக்கிணறுல அவசியம் எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போய் கடல்லையே ஸ்நானம் பண்ணணும். அதுதான் ஐதீகம். எல்லாரும் அங்கே குளிச்சுட்டு இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே குளிச்சுட்டு போவா. அது கிடையாது. முதல்ல நாழிக்கிணறுல தான் ஸ்நானம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கடலில் போய் ஸ்நானம் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான தகவல்கள். ஸோ இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிம்மா. ஸோ உண்மையிலே திருச்செந்தூர் எல்லாருமே இப்போ நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் சொன்ன அந்த ஏதாவது வலி உடல்நிலை சரியில்லாதவங்க கூட இந்த இதை சுப்பிரமணிய புஜங்கம் அவசியம் எல்லாரும் அவாவா சொல்ல முடியலைன்னா கூட நீங்கள் ஒலிக்க விட்டு உங்கள் காதால் கேட்கலாம். அது ஓகேம்மா, சூப்பர். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு பிரசாதமும் சூப்பராக செஞ்சு தருவீங்க. சரிம்மா. ஓகே விவர்ஸ், அம்மா திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றின பெருமைகள்லாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இவருக்கு ரிலேட்டடாக ஒரு பிரசாதமும் காத்துட்ருக்கு. அது என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அம்மா திருச்செந்தூர் முருகன் சூப்பராக சொன்னீங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருந்தது. ஆமாம், ரொம்ப அழகாக இருந்தார். அண்ட் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பன்னீர் இலை விபூதியிலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. இப்போ என்ன பிரசாதம் சொல்லித்தர போறீங்கம்மா? திருச்செந்தூர் கோவிலில் வந்து உங்களுக்கு இன்னொரு பிரசாதம் என்ன கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா திணை மாவு புட்டு தான் தருவா. ஓகே. ஸோ அந்த திணை மாவு புட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். லைட்டர் கொடுக்கும். தேனும் திணை மாவும் தான் அவருக்கான மெயின் இது. திணை அரிசியிலேருந்து இது பண்ணின மாவுப்பா. மாவாவே இப்பெல்லாம் கிடைக்கிறது, நீங்கள் இது கூட வாங்கிக்கலாம்.
நல்ல வாசனை வர இதை வறுத்துன்னுட்டு இது வறுப்பட்டுன்னுட்டு அதுக்குள்ளே தண்ணி போட்டுக்கலாம். ஒரு கப் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் திருச்செந்தூர் எப்போம்மா போனீங்களா? நிறைய தடவை நம்பர் ஆஃப் டைம்ஸ் போய் தரிசனம் பண்ணியிருக்கேன்ப்பா. ஆனால் நானே அதான் சொல்லுவேன், எல்லா சுவாமியும் முன்னாடியே சரி இவ கால் நொண்டியா போகிறதுன்றது தெரிஞ்சுட்டு முன்னாடியே கூப்பிட்டு நிறைய தரிசனம் கொடுத்துட்டா. இப்போ வந்து எங்கேயாவது போகணும்னாலே பயமாக இருக்குது, இது எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்ற ஒரு இதில். அதனால் ஸோ நிறைய தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணதை சந்தோஷமாக மனசில் நினச்சிக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா இப்போல்லாம் பயமாக இருக்குது. இங்கேயே போகிறதுக்கு அப்புறம் நமக்கு கூட வரவாலும் நம்மளோட கூட வந்துட்டு அதுக்கப்புறமா போக முடியாமல் கஷ்டமாயிட போகிறது அப்படின்னு. நன்னா ஹெல்த்தியாக இருக்கிறதே, முட்டிலாம் நன்னா இருக்கிறதே, எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம். வாரணாசியிலேருந்து ஆரம்பித்து இந்த கோடி அந்த கோடி, அது வாரணாசி, இந்த கோடி ராமேஸ்வரம், எல்லா சுவாமியும் நிறைய தரிசனம் கொடுத்துட்டா. ஸோ இது தலைச்சிருக்கு, முத்து கொதி வந்திருக்கு, பார்த்து எல்லாம் தெரியும். ஸ்லைட்டாக கொஞ்சம் உப்பு போடலாம், ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு. அடுப்பை அணைச்சிடுறேன். ரொம்ப நல்லா இருக்கும் அது நிஜமாலுமே. அந்த அதில் வந்து திருச்செந்தூரில் வந்து ஷண்முக அர்ச்சனைன்னு ஒன்று உண்டு. 6 முகத்தோடு இருப்பார். 6 முகத்துக்கு 6 பேர் நின்றுண்டு அர்ச்சனை பண்ணுவாள். அதை பார்த்துருக்கேலாம் என்னன்னு தெரியல. அதுவும் மெயினாக அது வந்து எதுக்கு சொல்லுவான்னா, பாலாரிஷ்டம்னு சில குழந்தைகளுக்கெல்லாம் உடம்பு அடிக்கடி படுத்தும். அவள் ஜாதகத்தில் பார்த்தேன்னா பாலாரிஷ்டம் அப்படின்பா. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஷண்முகார்ச்சனை பண்ணுறதா வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாள். இது என் சொந்த அனுபவம், அதனால தான் என் பிள்ளைக்கு அப்படி தான். ரொம்ப குழந்தைங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டலைஸ் ஆவான். அப்போ எனக்கு பார்த்துட்டு யாரோ சொன்னவா அது மாதிரி ஷண்முகார்ச்சனை. அவனுக்கு அப்போ ஒரு 3 வயசில் வேண்டின்றது 23 வயசில் தான். அவன் அமெரிக்கா கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அஜிச்சோ அதை நம்ம பண்ணலையே, பெண்டிங் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டின்னு போய் பண்ணிட்டு வந்தோம். 6 முகத்துக்கும் தனித்தனியாக அர்ச்சனை, 6 முகத்துக்கும் 6 நைவேத்தியம். ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயா போனேன்னா கண்டிப்பாக அது இந்த பர்டிகுலர் டைம் காத்தால தான் பண்ணுவோம் அது. ஓகே. ஸோ இது நல்ல வாசனை வர வறுத்துட்டோம். இந்த பேசிக் எடுத்துக்கலாம்ப்பா. இதுவும் கொதிக்கும். இவ்வளவும் தேவையில்லை, இதில் ஹாஃப் தான் விடுவேன். நீங்கள் போயிருக்கீங்க இல்லையா? ஆமாம், வருஷத்தில் ஒரு தடவை கம்பல்சரியாக போயிடுதுமா. இந்த கார்த்திகை மந்த் அப்போ போயிட்டு அப்பாவோட குலதெய்வம் ஐயனார் போயிடுவோம். கோவில் வந்து உங்களுக்கு கோவிலோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா இந்த பிரணவ மந்திரம் ஓம்ன்ற வடிவத்தில் தான் கோவிலே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு இது அது. ஏன்னா அதுதானே அவர் வந்து பிரணவத்துக்கு தான் அவள் அப்பாட்டியே வருது கேட்பார். சும்மா முருகர் அப்படின்னாலே கந்த சஷ்டி கவசம் தான் நம்ம எல்லாருக்குமே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தெரியும். ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த வேல் மாறல் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று வந்துட்டு இருக்கு. அதை பற்றி சொல்லுங்கம்மா. நிறையா அது மாதிரி இருக்குமா. இது வந்து ஒரு மந்திரம். இது இந்த வேல் மாறல்ன்றது இப்போ புதுசாக எல்லாருக்கும் தெரிய வந்து. நான் உங்களுக்கு கோவில்லே கூட சொன்னேன் சுப்பிரமணிய புஜங்கத்தை பற்றி. நிறைய பேருக்கு சுப்பிரமணிய புஜங்கத்தை பற்றி தெரியாது, அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கந்தகுரு கவச்சம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுவும் அப்படியே கந்த சஷ்டி கவச்சம் மாதிரியே தான். அதாவது பகவானை வந்து முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா செககண 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 செகண முக முக முக, அதாவது உன்னுடைய பாதத்தில் இருக்கிற சிலம்பில் இப்படிலாம் சத்தம் வருது, உன் கண் அப்படி இருக்குது, உன் கழுத்து இப்படி இருக்குது, அப்படி அதை முதல்ல பகவானை நம்ம வர்ணிச்சிடுறோம். அதுக்கப்புறமா வந்து என்னோடய தலையை காப்பாற்று, என்னோடய நெற்றியை காப்பாற்று, என் கண்ணை காப்பாற்று, கழுத்தை காப்பாற்றுன்னு ஒன்று ஒன்றா நம்ம அதுக்கப்புறம் முதல்ல எப்பயுமே பகவான்ட்டு அவனை பற்றி புகழ்ந்து சொல்லிடணும். அதுக்கப்புறமா நீ இதெல்லாத்தையும் என்னை காப்பாற்று அப்படின்னு ஃபுல் சரண்டர் ஆகிடணும். அதுதான் இந்த வேல் மாறல்லையும் அதுதான் அது.
இந்த வேல்மாறல் கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சமீபத்தில் தான் அது இதாக இருக்கு. நிறைய பேர் அந்த வேல்மாறலை பற்றி சொல்லிட்டு இருக்கா. அது திருப்புகழோட இதுவே அப்படியே அது மாதிரியே இருக்கும். அது நானுமே இன்னும் அது கற்றுக்கல, டெய்லி கேட்டுட்ருக்கேன் அவ்வளோதான் இந்த வேல்மாறலை பற்றி. அதான் சுப்பிரமணிய புஜங்கம் தினமும் படிப்போம். அதே மாதிரி இந்த கந்தகுரு கவச்சம், கந்த சஷ்டி கவச்சம், அதான் இந்த இப்போ சஷ்டி போச்சே கூட எல்லா குடும்பத்தோடு உட்காந்து 36 தடவை சொல்கிறதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணினார். அதுவே பெரிய விஷயம். ஏன்னா அப்போ எனக்கு ரொம்ப உடம்பு சரியா இல்லை, அதோட 36 தடவை அவர் சொல்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணார். அதே பெரிய விஷயம். அந்த ஸ்டீமர் கொடுத்துருப்பா. கொஞ்சம் தண்ணி இது பார்த்தீங்கன்னா பிடிச்சா லட்டு மாதிரி பிடிக்க வரணும், உதுத்துட்டா இந்த மாதிரி உதிரணும். இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம ஸ்டீம் பண்ணணும். ஓகே. இது மாதிரி ஏதாவது பாத்திரம் வேணுமான்னு இருந்தால் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேணாலும் இதை வைக்கலாம். இது என்ன ஒரு 10 நிமிஷம் இது ஸ்டீம் ஆகட்டுமா? சரி. தண்ணி கொடுக்கும். இந்த துணி ஈரமாக இருந்தால் தான் அது நல்லா வெந்துக்கும். அதனால இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் ஆகட்டும்ப்பா. ஓகே. இது ஸ்டீம் ஆனதுக்கப்புறமா திருப்பி வேறு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதில் நாட்டு சக்கரை, தேங்காய் எல்லாம் கலந்தோன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முந்திரி பருப்புலாம் வறுக்கணும்லமா? ஒரு 8 முந்திரி பருப்பு போட்டுருக்கோம். தேங்காய் அப்படியே பச்சையாக திருகி அப்படியே போட்டுடலாம். ஸோ இது ஸ்வீட் புட்டு தான், ஆனால் தண்ணியில் மட்டும் லைட்டாக உப்பு சேர்க்குறீங்க. இது கோவிலில் வந்து பிரசாதமாக காலை வேளையில் கொடுப்பா. போனேன்னா எல்லாருக்குமே கொடுப்பா. அது அந்த ஆறுமுகத்துக்கு பண்ணுற இதில் வந்துட்டு புளிஞ்சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், சக்கரை பொங்கல், கேசரி, வடை, செமையாக இருக்கு வேணும். ஒரு முகத்துக்கு ஒரு நைவேத்தியம். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக இருக்கிற மூலவருக்கு வந்து எதுவுமே காரம்லாம் இல்லாததாக தான் அவருக்கு இது. டெய்லி மத்தியான வேளையில் வந்து இது நல்லா பொரிச்சிட்டோம் எடுத்து விடுறேன். டெய்லி மத்தியான வேளையில் இலை போட்டு அவருக்கு சாதம், பருப்பு, முறுக்குழம்பு, ஏதான ஒரு காய் அண்ட் பருப்பு பொடி, இதுதான் அவருக்கான நைவேத்தியமாக இருக்குமா. அதுக்கப்புறம் தான் அவள் தீபாரதனை எல்லாமே பண்ணுவாளாம். ஓகே. ஆனால் வந்து இந்த நைவேத்தியம்லாம் வந்து இந்த புளி சாதம் இதெல்லாம் வந்து இந்த ஆறுமுகருக்கு தான் நடக்கும். ஓகே. ஸோ இது ஒரு 10 நிமிஷமாச்சு, நல்லா வெந்திருக்கு. ஓகே. அப்படி இருக்கும், சுரீர்னு இருக்கும். ஸோ இது எப்படி சூடு ஏறுறதை வச்சு இது பண்ணுறீங்களா? ஆமாம், 10 மினிட்ஸ் டைமிங். இல்லை, உங்களுக்கு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். எதாக இருந்தாலுமே நல்லா வறுத்துடணும், அவ்வளோதான். சரி. வாசனை தான் எக்ஸ்ட்ரா நல்ல ஜம்முன்னு இருக்குல்ல. ஆமாம், இந்த தினை மாவுக்குன்னே ஒரு வாசனை உண்டு எப்பயுமே. ஸோ இதில் நாட்டு சக்கரை சேர்க்கலாம்ப்பா. நம்ம இந்த பொடி எடுத்துருக்கிறதுலேருந்து அரை பாகம் போட்டால் போகிறோம்.
உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா 3/4 பாகம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், தேங்காய் தூள் ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம். இதுக்கு இருக்கா? சின்னோண்டு பீஸ் போடுறேன். ஜோரான தினை மாவு போட்டு திருச்செந்தூர் முருகனுக்கான பிரசாதம் தயாராகிடுப்பா. நீ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறச்சே எல்லாருக்கும் தெரியும். செய்யும் போதே தெரியுது. இல்லை, நீ சாப்பிட்டு பார்த்து சர்டிஃபை பண்ணாதான் எல்லாருமே சரி நம்புறோம் அப்படின்றா. தேங்க்யூம்மா. ஸோ அம்மா வந்து திருச்செந்தூர் வரைக்கும் முருகனை தரிசிக்க முடியலனா கூட சென்னையில் எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கலான்னு கூட்டிகிட்டு போனாங்க. அண்ட் திருச்செந்தூர் கோவில் போனால் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தையும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இப்போ இந்த பிரசாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படிதான் இருக்குமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. நிஜமா சுகரை விட இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையுடைய அருமையெல்லாம் இப்படி சாப்பிடும் போது தான் தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குமா, ஹெல்த்தியாக இருக்கு. தினை மாவு புட்டு செய்யும் முறை. வாணலியில் தினை மாவை நன்கு வறுத்தெடுத்து கொள்ளவும். பிறகு வேறொரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் சிறிதளவு உப்பு சேர்த்து நன்கு கொதிக்க விடவும். பிறகு வறுத்த மாவை வேறொரு பவுலில் மாற்றி அதோடு சுடு தண்ணீரை தெளித்து பிசைந்து கொள்ளவும். பிறகு இட்லி பானையில் மாவை சேர்த்து 10 நிமிடம் வேக வைக்கவும். பிறகு தாளிப்பு கரண்டியில் நெய் விட்டு நெய் உருகியதும் அதில் முந்திரி சேர்த்து வறுத்து கொள்ளவும். அதை ஒரு பவுலில் மாற்றி இதோடு வேக வைத்த தினை மாவு, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல், பச்சை கற்பூரம் சேர்த்து கிளறி பரிமாறினால் சுவையான தினை மாவு புட்டு தயார். இதனால ஃபாஸ்டிங்கில் வரவங்க கூட அந்த கோவில் அந்த பிரசாதம் சாப்பிடும் போது ஒரு எனர்ஜி கிடைக்கும்லம்மா. ரொம்ப சூப்பராக இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே விவாஸ், அம்மா இன்னைக்கு சூப்பராக கோவில் பற்றின கதைகள் சொன்னாங்க. அண்ட் பிரசாதமும் அருமையாக செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும். நன்றி, வணக்கம்.